ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசி நேயர்களுக்கு பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த சாபம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இப்போ மாறப்போகுதுங்க. அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதியோட உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களுமே வந்து தீரப்போகுது. நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன எளிமையான வழிபாடுகள் செய்தால் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குங்க. ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டமாக இப்போ உங்களுக்கு இருக்குது. என்னதான் உங்களுக்கு சனி பகவானால் பாதிப்புகள் இருந்தாலுமே கூட மற்ற கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால பெருசாக இது வரைக்கும் நீங்கள் எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அதனால் உரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு கிடைக்கும், நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது, இல்லைன்னா பணம் வந்து கிடைக்கும். பணத்துக்கு வந்து உங்களுக்கு குறைவே இருக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் நிகழக்கூடியதாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாக்கியப்படி சனி பகவான் பயிற்சியாகிறாருங்க. அதாவது சனி பயிற்சி நடக்க போகக்கூடிய இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு சில கிரக நிலைகள் வந்து சரியில்லாமல் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் கூட ஏற்படும். ஆனால் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லணும். மேசராசி நேர்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வேறு எதுலையாவது முதலீடு செய்கிறது, இது போன்ற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது இதுவுமே கூட ஒரு யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் நினைத்த நேரத்தை வந்து செய்யவே முடியாது. என்ன தான் காசு பணம் வச்சுருந்தாலுமே கூட அவங்களால எங்கேயுமே போய் சேமித்து வைக்கவே முடியாது. ஒரு சில இடங்களில் காசு பணம் வச்சுருக்கவங்க வெளியில் கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் திருப்பி வந்திருக்காது. இது மாதிரி பல விஷயங்களானது நடந்துகிட்டு இருக்குது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்துகிட்டு இருந்த அந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஸோ மேசராசிக்காரங்க இது வரைக்கும் தொழில் செய்யாமல் இருக்கீங்க, இல்லை செய்துட்ருக்கீங்க, ஆனால் சரியாக நடக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்குன்னா, வரக்கூடிய நாட்களில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து சரியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தொழிலில் நிறைய முதலீடுகள் வந்து செய்வீங்க. தொழிலில் முதலீடுகள் செய்யும்போது தான் நம்ம லாபங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு, உங்களுடைய தொழிலை நம்பி உங்களை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதாவது உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நல்ல கூட்டாளிகள் வந்து கிடைப்பாங்க. அப்படி ஒரு வேளை யாருக்காவது கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதைத்தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம், நமக்கு யாரும் உதவிக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்குது. பேர் புகழ் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்குங்க. வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போது வேலையை விட்டுட்டு நீங்கள் தனித்தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுயமாக தொழில் தொடங்கிறது, ஒரு இடத்துல வேலைக்கு போய் செய்கிறதுக்கும் நம்ம சுயமாக செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதே போல் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கௌரவங்களானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா தலைவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க. ஸோ அரசியலில் பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல பேர் வந்து எடுக்க முடியும், நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அதாவது உங்களுக்குன்னு பெரிய பொறுப்புகள் கூட வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை பெரிய பொறுப்புகளுக்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ஏற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் மேசராசிக்காரங்களே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதற்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அப்படின்றதுனால உங்களுடைய தகுதிகளை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கோங்க. 4 பேர் பார்த்தா அதில் உங்களையும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். ஒரு துறையை நிர்வாகம் செய்கிற அளவுக்கு நிர்வாக இயக்குனராக மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குங்க. வண்டி வாகனங்களில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வண்டி வாகனத்தை வாங்க முடியும். அதுலேயும் குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடிய மேசராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய திருமணத்தில் நீங்கள் தடைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகுதுங்க.
ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குது, திருமணம் நடக்குமா அப்படின்லாம் சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா திருமணம் நடக்கிறதுக்கு சனி பகவான் ஒரு காரணம் வந்து கிடையவே கிடையாது. குரு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ குரு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்காரு. அதனால் திருமணம் நல்லபடியாக நடக்கும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். அதே போல் குடும்பத்தில் அந்யோன்யம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்ப ரீதியாக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு விஷயத்த முன்னாடி கூட பிரச்சனைகளாக வந்து பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அதெல்லாம் மறந்துட்டு நல்ல நிலைக்கு வந்து வந்திருப்பீங்க. குடும்ப விஷயமா, தொழில் விஷயமா நீங்கள் அடிக்கடி வெளியில் போயிட்டு வர மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். அதே போல் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இந்த டைமில் பார்க்குறதுக்கு எப்போதுமே பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. எந்த ஒரு காலத்துலேயுமே நீங்கள் வேலையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கிற மாதிரியே தான் இருக்கும். மற்றவங்களுடைய பார்வையில் நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரவே வராது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருந்தாலுமே கூட இதுதான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்தும் பொழுது நல்லபடியாக கவனம் எடுத்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்த உங்களுடைய உடல்நிலைகள் இப்போ நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கோங்க. மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, தியானம் செய்யுங்க. உங்களுக்கு பிடித்தமானதை செய்து மனசை நிம்மதியாக வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நிலைமைகளும் மாறுங்க. இனி எல்லா விஷயங்களையும் உங்களால் அசால்ட்டாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். எதெல்லாம் நீங்கள் கஷ்டம், எதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்கலாம். அதற்கான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே மேசராசி நேயர்கள்ட்ட பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா இவங்க தேனீக்கள் மாதிரி பறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளோ வேகமாக அவங்களால வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக வேலை செய்யக்கூடியவங்க, சுறுசுறுப்பானவர்கள் அப்படின்னு மேசராசிக்காரங்களை வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் மேசராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நோட் பண்ணி பாருங்கள். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுலேயும் ஆக்டிவாக இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவங்களை வந்து சொல்லியே ஆகணும். இந்த காலகட்டங்களில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். செல்வாக்கு கூடும் தான். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது எப்போதும் போல் இல்லாமல் ஒரு சில உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்டெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களில் போய் நீங்கள் தலையிட்டு மாட்டிக்காதீங்க. அதனால் எல்லாத்த விட்டு ஒதுங்கி இருந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்களே அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் மேசராசிக்காரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நிதானமாக இருங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. நம்ம எப்படி செயல்படுறோமோ அப்படி தான் நம்மளை தேடி நமக்கு மரியாதையும் கிடைக்கும், மதிப்பும் கிடைக்கும். நம்மளாலையும் வந்து நல்லபடியாக வாழ முடியும். ஸோ கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு மேசராசினியர்களாக சொல்கிறது உண்டு. ஏன்னா இவங்க உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆனால் நிதானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவங்கக்கிட்ட கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அவசரப்படக்கூடியது, கோபப்படக்கூடியது, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு மேசராசி நேயர்களை வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், உங்களுடைய செயலில் வரக்கூடிய மாற்றங்கள், உங்களுடைய மனமாற்றம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு நிச்சயமாக நம்ம வந்து சொல்ல முடியும். அதே நேரம் முன்னாடி நான் சொன்ன மாதிரியே ஆரோக்கியம் அப்படின்றதில் கவனம் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதுகு, தண்டுவடம், கால் வரையிலான பாகங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது இறை வழிபாடு தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் முழுக்க உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம், யாரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நீங்கள் முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அது எப்போதுமே செய்கிறது. என்றைக்குமே நீங்கள் முருகர் வழிபாடு செய்யுங்க. தினந்தோறும் காலைல எழுந்திரிச்ச உடனே கந்தசஷ்டி கவசத்தை வந்து கேளுங்க. அன்றைய தினத்தில் ஒரு முறையாவது நீங்கள் அதை வந்து படிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை வந்து மாற்றும். அதே போல் மாதம் மாதம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மாறுபாடு அடையும். அந்த மாதிரி பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக என்ன இருக்கும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு செய்கிறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
இது மட்டும் இல்லைங்க, எப்போதும் போல நீங்கள் வழிபாடுகள் அப்படின்றத செய்தாலுமே கூட பரிகாரம் அப்படின்றதையும் செய்யறது ரொம்ப நல்லது. இந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்னதா பெருசா அப்படின்லாம் எந்த ஒரு கணக்கும் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய மனசு மட்டும்தான் முக்கியம். அதனால் தைரியமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி முடியலன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை நீங்கள் மாலையாக கட்டி வழிபாடுகள் செய்யுங்க. இந்த 2 எளிமையான பரிகாரத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் அட்டகாசமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுங்க. அதனால் மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தையும் செய்து பாருங்கள். இந்த பதிவில் மேசராசி என்பர்களே நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு பதிவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.